ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம் மைன்கிராஃப்டில். நான் இந்த எபிசோட் என்ன பண்ண போகிறேன்னா மைனிங் போகலான்ட்டு இருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் சேஃப் இல்லை, என்ன வேணால் ஸ்பான் ஆகலாம் எப்போ வேணாலும். ஆனால் இன்றைக்கான வீடியோ இன்றைக்கும் 15 minutes தான் வீடியோ. போக போக நம்ம கண்டிப்பாக எச்சாக்கிடுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் விட்டெல்லாம் எடுத்துருவோம். இப்போதைக்கு எடுத்து நம்ம கொஞ்சம் வீட்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப குட்டியாக இருக்குது. மறக்காம இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட்கோர் சீரியஸ்லாம் பண்ணலாம். டார்க் உட் பயம்னாலே ஒரே இப்போ இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எங்கெல்லாம் கிளியர் பண்ணலான்னா, இங்கே ஒரு சும்மா ஒரு குட்டி ஷெல்டராட்டு இப்போதைக்கு செஞ்சுக்கலாம் கைஸ். அப்பப்போ கிளிச் ஆகுது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். போக போக நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அப்பா எப்படி கிளிச் ஆகுதுன்னு பாருங்கள். இதை தீர்ந்துருச்சு கைஸ். அதனால் முதல்ல இதை வச்சு நம்ம பிளாக்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்டாக் வந்துருமா, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டாக் 12 பிளாக் வந்துருக்கு. இதை அப்படியே யூஸ் பண்ணிடுவோம் இதுக்கு. ஓகே, அடுத்த இன்னொரு ஸ்டெப்பு அடுத்து இப்படியே எல்லாத்துலேயும் பண்ணலாம் கைஸ். அவ்வளோ ரேஞ்செலாம் வர மாட்டேங்குது போல். அடுத்த எபிசோடு இந்த இடத்த நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த எபிசோடு பண்ணும்போது நான் இப்போவே சொல்லிட்டேன் வேறு. ஐயோ, நம்மகிட்ட ஃபுட் சோர்ஸும் இல்லை எதுவும். அதனால் கொஞ்சம் விட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபர்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபர்னஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும் கைஸ். கையோட ஃபர்னஸையும் சேர்த்து பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சைடு ஸ்பைடர் போயிட்டு இருந்துச்சு. இப்படி தான் அடுத்தடுத்து போட்டு தான் ஆகும். அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு தான் நம்ம ஷெல்ட்ரு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல மைனிங் ஆரம்பிப்போம். நம்மகிட்ட கொஞ்சம் கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் எடுத்துருவோம். அதெல்லாம் இருட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் ஷேட்ரஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அது வேறு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஆடா, ஐயோ என்ற மாதிரிலாம் இருக்கான். இருட்டில் ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கே தெரியல.
போதும். அடப்பாவி. இதை ஸ்டிக் மூலம் ரெடி பண்ணிடுவோம். பெட்டு வச்சு பண்ணிட்டேன். ஓகே கைஸ், தூங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த இதை போட்டுட்டு வேணும் டான்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு நான் கண்ணு தெரியாமல் போட்ட பிளாக்ஸ்லாம் நான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஸ்லாப் ஆக்கிக்கலாம். ஸ்லாப் ஆக்கிறதுக்கு நமக்கு கிராஃப்டிங் டேபிள் தான் வேணும். அப்படியே இது போட்டு ஐயோ இது வேறு செஞ்சுட்டேனே. இது ஸ்லாப் வராதோ? வந்துடுச்சு. எத்தனை ஸ்லாப் வந்திருக்கு? 6 ஸ்லாப் வந்திருக்கு. இதுவே போதும். இந்த கலருக்கு இந்த கலருக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? அது எதனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் பற்றி. இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் மைனிங் போகலாம் கைஸ். நான் மைனிங் பிளேஸு. நெக்ஸ்ட்டு இந்த ஜாய்ஸ்டிக் வச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். பழைய வருஷங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வருஷம் இப்படி கொடுத்துருக்காங்க. மாற்றிக்கலாம், பட் இருந்தாலும் இப்படியே வச்சாங்க. வெளியே வெளியே ஜாம்பி சவுண்ட் தான் கேட்டுட்ருக்கு. கொஞ்சம் கஷ்டம். ஐயோ ஒரு கேக்குள்ள வந்துட்டோம். முதல்ல இங்கே லைட்டை போட்டு ஒரு டைம் ஏறி இப்படி உட்காந்துட்டு பார்ப்போம் உள்ள எட்டாஸோட இதுன்ட்டு. இந்த இடத்த இப்போதைக்கு பார்த்து வச்சுட்டு இப்படி போவோம். கைஸ் கோல் இருக்குது. கோலும் முக்கியம்தான். உள்ள போகலான் இருக்கேன். இந்த இடத்த இப்படி கவர் பண்ணிவிட்டு
நாம் போகலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம ஸ்டோன் டிக்கெட்ஸ் கொஞ்ச நேரத்தில் ஓகையாக தான். அதனால் முதல்ல போயிட்டு நம்ம போகலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், முதல்ல வெளியே போகணும். ஒரே ஒரு கதவை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு முதல்ல வெளியே போய்க்கலாம். ஒரு இது அது செய்ய கஷ்டம். நம்ம ஒரு இது செஞ்சப்போ ஸ்வாடு நம்ம வைக்க முடியாது போல் வச்சுட்டு இது இங்கே வச்சுட்டு நம்ம ஒரு கத்தியை கையில் வச்சுப்போம். இப்போதைக்கு இப்போதைக்கு கையில் வச்சுட்டு பேக் எடுத்துப்போம். ஒரு கலர் கொஞ்சம் ரெடி பண்ணினா ஊறப்பட்ட பேர் இருக்காங்க. அதுக்கு மாதிரியே இருக்காங்க. பெட்டு போட்டு செட் பண்ணிவிட்டு கையில் ஒரே ஒரு இது மட்டும் கொண்டு போயிருக்கோம். சாப்பாடு வேறு இப்போதைக்கு இதை இப்படி தான் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் ஒரே ஒரு ஃபர்னஸ் செஞ்சுட்டு இங்கே போட்டுட்டு கோல் நம்ம எடுத்துக்கணும். கோலையும் இதையும் எடுத்து வச்சுக்கணும். வரட்டும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் நீட்டாக பண்ணலாம். இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்லாப்பை போட்டுருவோம். இதை மட்டும் இப்போதைக்கு நம்ம பண்ணுவோம். ஏன்னா நமக்கு டைம் ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. நம்ம இதை ஸ்லாப் ஆக்கிடுவோம். ஓகே கைஸ், 24 2 3 4 உங்களோட மைண்டில் இருக்கும். இங்கே வந்துடுவோம். 5 6 7 8 அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துட்டு
ஓகே இங்கே ஓகே இப்படி உட்காந்துட்டு இங்கேயோ பிளாக் அண்ட் போட்டுருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு ஷர்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு எடுத்துட்டு அவ்வளோதான். இதனால நம்ம அப்படியே இப்படி ஒன்று கொடுக்கணும். இப்போதைக்கு இப்படி வச்சுப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். பை கைஸ்.